அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் எப்படி தெரியுமா வாக்கு செலுத்துவாங்க? இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அதிகமாக பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம். கிறிஸ்தவர்களா எதையும் பார்க்கறது இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி. நான் ஒரு இந்துவா வேற எதையும் பார்க்க மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே கூட்டணி. ஆனால் இப்போ எங்களுடைய மக்கள் சிந்திக்க தொடங்குறாங்க. ஜாதி பார்த்து மதம் பார்த்து நம்ம வாக்கு செலுத்தி நம்ம வாழ்க்கையில் அப்படி என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டோம் அப்படின்னு சிந்திக்க தொடங்கி இருக்கிறாங்க. சிந்திக்க தூண்டி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இதனால் வரைக்கும் ஜாதி பார்த்து மதத்தை பார்த்து வாக்கு செலுத்திட்டு இருந்த எங்களுடைய மக்கள் இன்னைக்கு தேடுறாங்க. ஏன்னா குமரி மாவட்டத்தில் ஒரு ஒரு வேலை வாய்ப்போ ஒரு தொழில் வசதியோ எதுவுமே கிடையாது. குமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் வேலை அப்படின்னா வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு தான் போயாக வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது. வாக்காளர்கள் பொதுவாக எப்படி தெரியுமா சிந்திக்கிறாங்க? எது வெற்றி பெறுமோ அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற மனநிலை உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா மத ரீதியாக சிந்திப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கு இந்த கட்சி பாதுகாப்பு, இந்துக்களுக்கு இந்த கட்சி பாதுகாப்பு, இதைத்தான் சிந்திப்பாங்களே தவிர நம்ம தொகுதியில் யார் எந்த வேட்பாளர் போட்டிடுறாங்க, அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத கடந்த காலங்களில் சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகு இந்த கொள்கை கோட்பாடு பொருளாதார நிலவரம் எப்படி இருக்குது, எதில் பொருளாதாரம் இருக்குது, எது முன்னேற்றம், இலவசம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுனால மக்கள் சிந்திக்க தொடங்கிறாங்க. அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அரசியல் பேச தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. நாம் தமிழர் கட்சி டெபாசிட் கூட வாங்காது. இந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த தேர்தலில் தேடுறாங்க. தனிச்சு தொடர்ந்து நிற்கிறாங்களே, சமரசம் இல்லாமல் நிற்கிறாங்களே, ஒரு பொருளாதார கொள்கை இவங்க என்னென்ன வைக்கிறாங்களே, நிறைய திட்டங்கள் சொல்கிறாங்களே அப்படிங்கிற சிந்திக்கிறாங்க. குறிப்பாக எங்களுடைய குமரி மாவட்ட மக்கள் ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறவன் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா குமரி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரும்ப மரிய ஜெனிஃபர் அவங்க தொடர்ச்சியாக இந்த களப்பணி செஞ்சுட்டு வராங்க. மக்களாக நிற்கிறாங்க. போராட்ட காலங்களாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்வு பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய செயல் திட்டங்களை மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறவங்க, இந்த அளவுக்கு நிர்வாகத்தை சீரமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. எங்களுடைய மக்கள் சிந்திக்கிறாங்க. ஒரு பெண் வேட்பாளராக இருக்கிறாங்களே இவங்க, ஆனால் கனவு கன்னியாகுமரி செயல் திட்டத்தை சொல்கிறாங்க. நான் வந்தால் இந்த அளவுக்கு நீர் வளத்தை பாதுகாப்பேன், இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகள் நான் உருவாக்குவேன், ரப்பர் தொழிற்சாலையில் இப்படி வருமானத்தை ஈட்ட முடியும், மதுக்கடைகளை நான் இப்படி மூடுவேன் அப்படிங்கிற சிறந்த களப்பணி ஆற்றிட்டு வராங்க. எங்களுடைய குமரி மாவட்ட மக்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி மரிய ஜெனிஃபர் அவங்கள வித்தியாசமாக பார்க்குறாங்க. இந்த வேட்பாளர் வந்தால் செய்வாங்க, நம்புகிறாங்க. நாம் தமிழர் கட்சி வெல்லும்.